வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் முழு கோதுமை ரவையில் நம்ம செய்கிறோம். இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் சூடாகவும் கடுகு பொரியவும் 3/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, சின்ன பீஸ் பெருங்காயம், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கினோடனே கட் பண்ண பெரிய சைஸ் வெங்காயத்தில் ஒன்று, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் வதங்கி வந்துடும் சீக்கிரம். வெங்காயம் டிரான்ஸ்பரண்டாக வந்தால் மட்டும் போதும். இந்த அளவுக்கு வதங்கினோடனே 1 கப் பச்சை பட்டாணி, 1 கப் சின்ன சின்னதாக கட் பண்ண உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடலாம். உருளைக்கிழங்கு சாஃப்டாக வெந்து வரட்டும். ஒரு மூடி போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் காய் வெந்துடும். 3/4 பதம் வெந்துடுச்சு. ஒரு 3 தக்காளி நல்லா மசிஞ்சு வேகட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சமா மஞ்சள் பொடி, மூடி போட்டுருங்க. மிதமான தீயில வச்சு நல்லா சாஃப்டா வேக வச்சு எடுத்துடலாம். நடுவில் கிளறி விட்டு இந்த காய் நல்லா வேக வச்சு எடுத்துடுங்க. இப்போ 2 கப் தண்ணி, வெங்காயம் 1 கப் போட்டிருக்கோம், தக்காளி 1.5 கப் போட்டிருக்கோம், உருளைக்கிழங்கு 1 கப் போட்டிருக்கோம், பட்டாணி 1 கப் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 4.5 கப்பு வெஜிடபிள்ஸ் சேர்ந்துருக்கு. இப்போ நான் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை, டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடுங்க. ஏற்கனவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம், பேலன்ஸ் உப்பு இப்போ சேர்த்துடலாம். ஒரு கிளறி மூடி போட்டுடலாம். இதோட நீங்கள் பன்னீர் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். நான் பன்னீர் சேர்க்கல, உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துருக்குறேன். ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். தண்ணி என்ன கொஞ்சம் வத்தட்டும். தண்ணி நல்லா வத்திச்சு, ரவையும் நல்லா வெந்து வந்துச்சு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது போல வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கிடுங்க. ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.